வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆர்முக செல்வன், திருநெல்வேலியிலிருந்து. இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான சப்ஜெக்ட். பேய் வீடு. நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு பூட்டியே கிடக்கும், ரொம்ப நாளாக பால் அடைஞ்சு கிடக்கும், யாரும் போக மாட்டாங்க. ஒரு பயங்காட்டல் இருக்கும், பேய் வீடுன்னு பயங்காட்டி வச்சுருப்பாங்க. பேய் வீடுன்னு ஒன்று உண்டா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியுலக ஆராய்ச்சியில் ஆவிகள் இருக்குது, நடமாட்டம் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அது யாரையும் தொல்லை பண்ணாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்மளே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தற்கொலை நடந்திருக்கலாம், அல்லது கொலையே நடந்திருக்கும். அப்படி இறந்தவங்க அந்த கொலைக்கு காரணமாக அவங்கள பழிவாங்கத்தானே செய்யணும், அவங்கள தானே பிடிக்கணும். சம்மந்தம் இல்லாமல் யாரையோ ஒருத்தரை எப்படி பயங்காட்டுறாங்க? இது எப்படி? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இலகிய மனசு கொண்டவங்க பயப்படுறாங்க, அவ்வளோதான். அந்த பயம் அவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை, அவங்களுடைய மூளை பாதிப்பு, மனநலம் பாதிப்பு தான் இதுக்கு காரணம். பெரும்பாலும் அப்படி தான். எங்கோ ஒன்று ரெண்டு இடங்களில் ரொம்ப உக்கிரமான ஆவிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில சேட்டைகள்லாம் சொல்லும். சினிமாவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதிகபட்சமான ஒரு கற்பனை தான். அப்படிலாம் ஒன்று நடக்கவே நடக்காது. சோர்லேருந்து பாய்ந்து வருவது, கிணத்துக்குள்ளேருந்து எலும்பி வருவது, கூடையில் ஒட்டிக்கிட்டு தூங்குறது, இதெல்லாம் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அவ்வளோதான். சரி, அப்போ பேய் வீடுன்னு ஒன்று இல்லையா? இருக்குது. வாஸ்து பிரகாரம் கட்டப்படாத வீடுகள், வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அடைக்கப்பட்டு ஈசானியமும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீடு இந்த எஃபெக்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, காலையில் சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ளே வரணும். ஒரு வீட்டை பூட்டியே வச்சிட்டிங்கன்னா அங்கே கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் உருவாகும். இந்த வாயுக்களை சுவாசிக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக மயங்கிடுறோம், அல்லது பாதிக்கப்படுறோம், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறோம். இப்போ செட் டேங்க் க்ளீன் பண்ண ஒருத்தர் வராரு, மூச்சு திணறி செத்து போகிறார் இல்லையா? அது மாதிரி. ஆக ஒரு வீட்டை பல காலம் வருஷக்கணக்காக பூட்டியே வச்சிட்டிங்கன்னா அங்கே நல்ல வாயுக்கள் இருக்காது. ஆக்சிஜனோ நைட்ரஜனோ அங்கே உற்பத்தி ஆகாது. ஆகவே அது மூச்சு திணறல் போன்ற கஷ்டங்களை கொடுக்கும். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ஏற்கனவே பயங்காட்டி வச்சுருப்பாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அந்த ஆவி இருக்குது இந்த ஆவி இருக்குன்னு. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே போகும்பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் இருப்பது போல் தோன்றுகிறது. மனம் பாதிக்கப்படுகிறது. வீட்டில் வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டால், வடகிழக்கு என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மூளையோட தொடர்புடையது, தலையோட தொடர்புடையது, மனநலத்தோடு தொடர்புடையது. மனநலம் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் அந்த எஃபெக்ட் தெரியுது. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அவங்கள ஆக்டிவ் வைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பேயை ஃபுல்லாக நைட்டு தான் இருக்கும், பகலில் இருக்காது. பகலில் நல்லா தாங்க இருக்கான், நைட்டு தாங்க இப்படி ஆயிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், சூரிய கதிர்கள் வந்து விட்டால் எந்த கெட்ட வாயுவும் இருக்காது. அதனால் வீட்டுக்குள்ளே சூரிய கதிர்கள் வரணும்னு சொல்கிறோம். ஜன்னலை திறந்துட்டீங்க அப்படின்னா காலை சூரியன் வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துட்டால் கெட்ட காற்றுகள், மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு போன்றவையெல்லாம் வெளியேறிவிடும். நல்ல காற்று உள்ளே வரும். இவ்வளோதாங்க விஷயம். ஆக பேய் வீட்டையும் பார்வையிட்டு நல்ல வீடாக மாற்ற முடியும் என்பதற்கு இந்த வீடியோ. பயப்பட வேண்டாம், எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மூளை பூமியின் வடகிழக்கு பகுதியோடு தொடர்புடையது. வடகிழக்கிலிருந்து தான் மின்காந்த அதிர்வுகள், நல்ல சக்திகள், அடிப்படை சூரிய சக்திங்க. சூரியன் தான் கண்கண்ட தெய்வம். அந்த தெய்வம் நமக்கு காட்சி கொடுத்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே காட்சி கொடுக்கணும். அதுக்கு தக்கபடி வீட்டை மாற்றிக்கணுங்க, அவ்வளோதான்.
இதை பண்ணிட்டீங்கன்னா பேய் வீடும் கிடையாது, பிசாசு வீடும் கிடையாதுங்க. நன்றி நண்பர்களே, சந்திப்போம்.